வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎம்கே இந்த எலெக்ஷனில் என்ன டேக் அவே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஏடிஎம்கேலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விமர்சனமாகவும் இல்லை, அதிமுக ஆதரவாளர்களுமே அப்படின்னா ஒரு ஒப்பீடு பேசப்பட்டது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ கூட்டம் கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அடுத்தது கட்சியினுடைய அலுவலகத்தில் நடந்து இன்னைக்கு ஒரு 15க்கு 15 ரூம் அப்படின்னும் போது இது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. எப்படி நீங்கள் ரிசர்ஜன்ஸ்க்கு போக போகிறீங்கிற மாதிரியான பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஆக்சுவல் டேக்அவே என்ன? பெருமளவுக்கு இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு குறையலைனாலும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதை நோக்கி போகணும்? ஒரு 3 விஷயங்கள் அதிமுக தேவைப்படுது. ஒன்று, இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கட்சிக்கு இப்போ தேவைப்படுறாங்க. ஏன்னா இளைஞர்களோட பார்வை என்பது, இளைஞர்களோட தேடல் என்பது, அரசியல் தேடலுக்கு அதிமுக பெருசாக தீனி போடலை. இது ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை அவங்களோட வேட்பாளர் தேர்வில் நிறைய சிக்கலாகி போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது செல்வாக்கெல்லாம் இருக்குது, பட் ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு. அதை தாண்டி விஜய் அவர்களோட வருகையினால் அவங்களோட வேட்பாளர் பட்ட பாதிப்பு. இப்போ விஜயை பற்றின அந்த புரிதல் கணிப்பு கவர்த்தாங்க. அப்போது அதிமுக திருப்பி மறுபடியும் பழைய இடத்துக்கு போனோன்னா அந்த கட்சியிலேருந்து யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டு வெளியில் போயிருக்காங்களோ குறைந்தபட்சம் அவங்கள சேர்க்கறதுக்கு ஒரு வழி இது அது மாதிரி பண்ணலாம். இல்லை சரி அது சாத்தியமே இல்லை, இப்போ சசிகலாலாம் திருப்பி வந்தால் மறுபடியும் பிரச்சனைனா இளைஞர்களை புதுசாக சேர்க்கணும். இப்போ மாவட்ட செயலர் யாரெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ அவங்களெல்லாம் இனிமேல் தயவு தாட்சணியே இல்லாமல் கட்சி விட்டு அந்த பதவியிலேருந்து எடுத்துடணும். பதவியிலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த இளைய தலைமுறைகளில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போடணும். வாக்கு அரசியல் பண்ணுறதை விட அவங்க ஒரு சாதாரண அரசியல் ஒன்று பண்ணணும். அதாவது வாக்கு அரசியல்னால் என்ன? சாதாரண அரசியல், இந்த சாதி இந்த மதம் இந்த சாதி இந்த சாதியோடு செய்கிறோம் அப்படின்னு பண்ணுறது வாக்கு அரசியல். இப்போ டிஎம்கேலாம் ஏதோ செய்யலைப்பா, ஏடிஎம்கேல அவங்க ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ அவங்க நல்லா செய்வாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருளை அதிமுக எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வரணும். மூணாவது, இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க மொழியை பேசணும். அவங்க கூட அவங்க பிரச்சனையை எடுத்து பேசினா தான். ஏன்னா நீங்கள் ஊராக போய் சுற்றி வந்தீங்க, 220 தொகுதி சுற்றிங்க, அதுக்கப்புறம் திருப்பி சுற்றுனீங்க, வேட்பாளர்லாம் அறிமுகம் போட்டிங்க, கிராமமாக போனீங்க. கிராமத்தில் ஓரளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நகரங்களில் உங்களை புறக்கணிச்சிருக்கு. அப்போது நகரத்துக்கு உண்டான அரசியல், அந்த இளம் முகங்கள், நகரத்துக்கு உண்டான திட்டங்கள், அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் ஏடிஎம்கே மீண்டெடுக்க முடியும். சரி, நாகும் டிஎம்கே அது அவங்க எதிர்பாராத ரிசல்ட்டாக தான் இருக்கிறது. அவங்க ஆக்சுவலாக டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய சிக்கலாக நான் பார்க்குறது, கிரவுண்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதை தாண்டி விர்ச்சுவல் ஸ்பேஸுக்குள்ளே அவங்க வர வேண்டியிருக்கா, அங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கா, அந்த இடம் தான் அவங்க லூஸ் பண்ணது அப்படிங்கிற சொல்கிறீங்களா? தாவேக்கா கிட்ட டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் விர்ச்சுவல் ஸ்பேஸில் இவங்களுக்கு மெஷினரி இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கா அந்த இடத்துல. இல்லை, நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி வளவன். 2 கோணங்களில் பார்க்கணும். ஒன்று நீங்கள் கேட்டது அந்த விர்ச்சுவல் ஸ்பேஸ், அதாவது சமூக ஊடகத்தில் ட்விட்டரு, இன்ஸ்டா, யூடியூப்பில் பேசினா நடவடிக்கை. ஏன்னா இன்ஸ்டாவில் என்ன ஓடிச்சுன்னு கவனிக்காமல் விட்டாங்களா, அதுக்கடுத்து புது ட்ரெண்டு கவனிக்காமல் விட்டாங்களா அப்படின்றது ஒரு பிரச்சனை. அது உண்மையிலே ப்ராப்ளம் தான். எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி செல்ஃபோனில் அதிகமாக கண்டென்ட் போடுறது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி பண்ணுறதுன்றது நடக்குது. அப்போ அதிமுக அதை எந்தளவுக்கு செஞ்சுது அப்படின்னா ஓரளவுக்கு செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அடிப்படையில் எங்கே பிரச்சனை அப்படின்னா, அடிப்படையில் அவங்களோட அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அது இந்த கோஷ்டி பூசல்னால் நிறைய இடத்துல சிக்கல் இருக்குது. நான் இவரோட பேச மாட்டேன், இவர் கட்சி விட்டு நீக்கியிருக்காரு, இந்த பிரச்சனைகள் அது சரி செய்யணும். இது ஒரு ப்ராப்ளம். மூணாவது மிகப்பெரிய பிரச்சனை, விஜய் அவர்களை விமர்சனம் செய்யாமல் விட்டது தான் திராவிட கட்சிகள் பண்ண பெரிய தப்பு. விஜய் இவர் புனிதர் கிடையாது, இவரும் எங்களை மாதிரி தான், இவரும் இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இல்லை இவர் இதிலெல்லாம் சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி விஜயும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் அவர்களை லூஸில் விட்டாங்க டிஎம்கே ஏடிஎம்கே. அவர் பாட்டுன்னு இறங்கி அடின்னு அடிச்சு கடைசியாக திருப்பி திமுக ஒரு தீய சக்தி, கரூர் சம்பவத்துக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருப்பி விட்டு லாஸ்ட். ஏன்னா இவங்களால் அதுக்கு உள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா கவுண்டர் நரேட்டிவ் அவங்க வச்ச அளவுக்கு இப்போ சில நேரங்களில் நியூஸ் தப்பாக வருது, அடுத்ததுக்கு மறுப்பு போடுறாங்கன்னா மறுப்பு ரீச் ஆகிற அளவுக்கு, அந்த ஒரிஜினல் இது ரீச் ஆகிற அளவுக்கு மறுப்பு ரீச் ஆகிறது இல்லைங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. அந்த இடம் அவங்க அந்த நரேட்டிவை லூஸ் பண்ணதுங்கிறது வெறும் இன்ஸ்டா யூசர்ஸ் ஏஜை மட்டும் நினச்சிட்டாங்க. அது வாய் வழியாக வீடுகளுக்குள்ள அவங்க அம்மாக்கள் வரைக்கும் போயிருக்குங்கிற அந்த செயினை மிஸ் பண்ணிட்டாங்களோங்கிற ஒரு செயினை மிஸ் பண்ணல. ஒரு பாட்டு வரல, உன்னை எறிந்தால் உலகத்தை நீ ஆளலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது அதிமுக திமுக அவங்களோட அந்த பிரச்சனையை அவங்க உணரல. அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனையே உணரல. அதுதான் பிரச்சனை. விஜயோட வருகைக்கு அப்புறம் இது மோசமாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? விஜய் 30% ஓட்டு வாங்கினா என்ன ஆகும்? விஜய் 40% ஓட்டு வாங்கினா என்னவோ? நம்ம நிலைமை என்ன ஆகுன்றதை அவர் லாங் டைமில் சிந்திக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு நிறைவு கேள்வி சார்,
பை ஆல் மீன்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா திமுக இல்லை அதிமுக இவங்களுக்கு வெளியிலேருந்து இன்னொருத்தவங்க ஆதரவுங்கிறது நம்மளால் நினைக்க முடியல. பட் ஆல் சடன்டன் அவங்க பாலிட்டிஷியன்ஸுங்கிற இடத்துல இருந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம கொடுக்காமலும் இருந்தாலும் அப்படி ஒன்று ஆகுது அப்படின்னா அதற்கு பிறகு அதில் ஏதோ ஒரு கட்சி முடிகிற நிலைமைக்கு போகும். ஏன்னா 2029 நீங்கள் ஒரு கட்சி வெளியில இருந்து ஆதரிச்சுட்டு தனியாக ஒரு அணி அமைச்சிங்கன்னா அது அகைன் பொலிட்டிக்கலி உங்களுக்கான டெசிமேஷனை நோக்கி போயிடும். அந்த ஆப்ஷனை எடுக்கலைன்னா விஜய்க்கு அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். இப்படியே அவர் கொண்டு வந்துடுறாரு அப்படின்னா ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்திருக்கான்னு பிஜேபி அப்படின்னா விஜய்க்கான பாலிடிக்ஸ் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? விஜய்க்கான பாலிடிக்ஸ் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது, படம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணும் விஜய். ஒரே நேரத்தில் 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணி பேசி ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் அதே வந்து விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்கள் மீது ஒரு சில விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் எப்படி பார்க்க போகிறாரு தெரியல. விஜய் இன்னும் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனாக இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், பாதிப்புக்குள்ளாகணும். அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா அவருக்கு இந்த அரசியல் தன்மை இன்னும் ஹேண்டில் பண்ணுறாரு, ஆட் பண்ண ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹேண்டில், பியூரோக்ரஸி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரியும், பார்க்கணும் எப்படி போகுதுன்ட்டு. ஏன்னா அவருடைய மேனிஃபெஸ்டோவுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. மேனிஃபெஸ்டோ பற்றி அவரே ரொம்ப நிறைய பேசலை. பட் அந்த ஷார்ட்ஸாக கிளிப்பிங்ஸாக நிறையவும் போயிருக்கு. மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்களா, இல்லை உடனே ஒரு டைம் தருவாங்களா, இல்லை அது செஞ்சாலும் செய்யனாலும் எங்கள் அண்ணா தான் அவங்க இருக்க போகிறாங்களா? இல்லை, மூணாவது நீங்கள் சொன்னது தான், செஞ்சாலும் செய்யலனாலும் எங்கள் அண்ணா தான் எங்கள் கூட இருக்க போகிறாங்க. அதே இப்போ ஒரு ஆஃபீஸர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு புயல் வருது, இல்லை ஒரு அரசியல் பிரச்சனை வருதுன்னா நம்ம எந்தளவுக்கு தயாராக இருக்கிறோம்லாம் யோசிக்கணும். அப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தான் அவங்க அடுத்த கட்ட வேலைக்கு போவோம். அந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு லீடருக்கு அழகு. 53 ஆண்டு கால வரலாறு அப்படிங்கிறது மாறுதா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணின்னு ஒரு ஸ்பெக்குலேஷனை 3 நாளாக நேஷனல் மீடியா போகிறதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படி மைல்டாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை இந்த எதுவும் நமக்கு தெரியாமல் நடக்குதாங்கிற அளவுக்கு பிரேக்கிங் மேலே பிரேக்கிங்காக இருக்கே சார். என்ன நிலையில் இருக்கிறாங்க? இந்த பக்கம் பாண்டி ரிசார்ட்டுக்கு போனவங்களாம் திரும்ப வர வச்சிருக்காரு இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள். திமுக எம்எல்ஏக்கள் 10ஆம் தேதி வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவையும் கட்சியின் நலன் கருதி அவர் எடுக்கலாம். வழக்கமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைவருக்கு கொடுக்குற அதிகாரத்தை பின்னாடி கொடுக்குறாங்க. என்ன இந்த நொடியில் இருந்து என்ன வேணால் நடக்கலாம், யார் வேணால் முதலமைச்சர் ஆகலான்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க அரசியல். 3 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு பேசு பொருளோ இப்படி ஒன்றே கிடையாது. திமுக தீர்மானம் போட்டு ஒரு ஸ்தரத்தன்மையோடு இருக்கிற ஒரு ஆட்சிக்கு நாங்கள் உதவி பண்ணணுன்ற மாதிரி அது வந்து ஒரு சில கேள்விகளை எழுப்புது. அப்போ ஸ்தரத்தன்மையோடு அப்படின்னா திமுக ஆட்சி அமைக்க போகிறதில்ல, திமுக அந்த மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது ஆட்சி அமைனா தாவேக்காக்கு இவங்க உதவி பண்ணுற மாதிரி இல்லை, அதிமுக தான் இவங்க உதவி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அதிமுக இன்றைக்கி ஒரு பேசுபொருள் செய்தியில் வந்துருக்குது அப்படின்றது அது இந்த நிலைமைக்கு காரணம் வந்து தாவேக்கா தான். தாவேக்காவோட அந்த தொடர் மௌனம், தாவேக்காவோட அந்த மற்ற அரசியல் கட்சிகளோட அனுசரணை, அவங்கள கூட்டணிக்கு கூப்பிட்டு பேசாது, இல்லை பேசுனதில் தாமதமா, இல்லை என்ன சிக்கல் தெரில நமக்கு. ஆனால் சிக்கல் வந்து பெருசாகிட்டே போகுது. இந்த சிக்கல் பெருசாக மேபி யாருன்னா ஐடியா கொடுக்கலாம், 108 ரிசைன் பண்ணினா 50 சீட்டுக்கு மேலே பர்சன்ட்டுக்கு மேலே கோரம் இல்லைன்னா ஆட்சியை கழிச்சு திருப்பி வருவாங்கன்னு. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இது ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் நடக்கிற ஒரு இந்திய திருநாடு. இப்போது 108 நீங்கள் ரிசைன் பண்ண சொல்கிறீங்க, 108ல் ஒரு பாதி பேர் ரிசைன் பண்ணல, என்ன பண்ணுவீங்க? ரிசைன் பண்ணாமல் ஒரு பாதி பேர் நின்றுட்டாங்க, ரிசைன் பண்ணல, என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பிரச்சனை இது. அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனை இது சின்ன பிரச்சனை, இந்த 108ன்ற பிரச்சனை. இதை சரி செய்யறதுக்கு வியூகம் தான் வகுக்கணுமே தவிர்த்து திருப்பி மறுபடியும் புது தேர்தல், திருப்பி மறுபடியும் அப்படியே ஸ்வீப் பண்ணுவோம், நம்ம அப்படியே வந்துவோம் அப்படின்றதுலாம் 2031 அது மாதிரி பண்ணிட்டு போங்களா. அதாவது இந்த 10 ஃபில்லின் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் முதல்ல இருந்து கோட்டை கலஸ்ட்டு 150 வந்துக்கிறோம், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு வியூகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஜென்சி போராட்டம் வெடிக்கணும், திருப்பி மறுபடியும் தேர்தல். சரி, திருப்பி தேர்தலில் 108க்கு பதிலாக 98 வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? 10 குறைஞ்சி போச்சு, மறுபடியும் ராஜினாமா. இப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனையா? அது தீர்வாக. அதனால தான் சொல்கிறேன், அந்த அரசியல் அனுபவம் சுத்தமாக இல்லாமல் தாவேக்கா தத்தளிக்குது பாவம். இப்போ ஒருவேளை டிஎம்கே 2 சைடுமே ஒரு கிளியர் சிக்னலில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னு வரமாட்டேங்குது, ஆமானும் வரமாட்டேங்குதுங்கிறது குட்டை இன்னும் நல்லா குழப்புற வேலையா? ஒரு வேளை விஜய்க்கு என்ன பாலிடிக்ஸ்னு காட்டுவோங்கிறதா? ஏன்னா இன்னைக்கு தம்பிதுரை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறைவன் அருளால் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார், வேலைகள் போயிட்டுருக்குன்னு தம்பிதுரை பைட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த பக்கம் முதலமைச்சருக்கு நாங்கள் இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கோம், என்ன முடிவு வேணாலும் அவர் எடுக்கலாம், அரசியலில் எதுவும் நடக்கலான்னு டிகேஎஸ் நேற்று மாலை பேசுகிறார். இன்றைக்கி அதை அவர் வேறு விதமாக மாற்றுறாருன்னா முடிஞ்ச மட்டும் என்ன பாலிடிக்ஸ்னா என்னன்னு காட்டுவோங்கிற ஒரு எண்ணமாக அதை பார்க்கணுமா, இல்லை
ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வேற எதுவும் போகுதா? அது நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிறைய நடக்குது. ஆளுக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அரசியல் பண்ணமோ விஜய் அவர்கள் அரசியல் பண்ணணும். விஜய் அவர்களை தவிர்த்து மற்றவர்களும் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ தம்பிதுரை வந்து சும்மா ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியல எனக்கு. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது. அதுதான் அவர் சொல்கிறார். ஏன்னா முன்னால் துணை சபாநாயகர்லாம் இருந்தவர் பாராளுமன்றத்தில். அதுக்கப்புறம் திமுகலேயும் வந்து செய்திகள் வருது என்னென்னா தாவேக்கு ஆட்சி அமைக்கு தான், அதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர், அதாவது இப்போது காபந்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி செய்தி வருது. அப்போது விஜய் சாரை தவிர்த்து பாக்கி எல்லாருமே அரசியல் பண்ணாங்க. திரும்ப அண்ணா இன்றைக்கி சொல்லுங்கன்னா நாளைக்கு சொல்கிறேன். சரிண்ணா நாளைக்கு எப்போனா சொல்லுங்க, இல்லை நாளைக்கு தான் பொதுக்குழு உயர்குழு கூடும், அது எப்போனா தெரியும், அது கூடி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் சொல்கிறேன்னு அவனு காலதாமதம் பண்ணுறாரு திருமாவளவன். அதாவது ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது முதல்ல எல்லாம் இன்றைக்கே நினச்சாங்க. அவர் என்ன சொன்னார், கட்சியினுடைய உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கும், உயர்நிலை குழு எப்போது கூடும் என்பது குறித்து இன்றைக்கு முடிவெடுப்போம் அப்படின்னு. இன்றைக்கி முடிவெடுத்து கூடுறனால முடிவு பண்ணி அன்னைக்கு கூடி அடுத்த நாள் சொல்லுவாங்கிறதாக. இல்லை, ஒரே ஒரு கோரிக்கை நான் இந்த நேரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போலீஸில் வேலை செய்கிற கான்ஸ்டபிள்ஸும் கேமரா தூக்கிட்டு போய் பத்திரிகையாளரும் பாவங்க இப்படி நின்று இருக்க வேண்டியதாக இருக்குது. காலைல ஆரம்பித்து நைட்டில் அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், இன்று அது ஒரு நைட்டு ஃபுல்லாக பேசின்னு இருப்பார் ஒருத்தர் ஃபோனில், அந்த சைடு பார்த்தா விடிஞ்சிரும், திருப்பி டோட அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோம், சங்கீத சுரங்கள் பாட்டு. அது மாதிரி ஆகிப்போச்சு இப்போ தமிழ்நாடு அரசியல். சங்கீத சுவரங்கள் அப்படின்னு இந்த சைடு திருமாவை காட்டுறாங்க, அப்படியே திரும்ப சுற்றினே போவார். அப்புறம் மறுநாள் சிபிஐ காட்டுவாங்க, சிபிஎம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை. அப்புறம் இந்த சைடு பார்த்தா அதிமுக. சப்ஜெக்ட்லேயே இல்லாத அந்த இந்த வட்டம் வந்து அமைதியாக தான் இருக்குது. அது என்ன பண்ணால் திடீர்னு இப்போ பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா அண்ணாரிவளம். அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி ராஜ்யசபா துணை பதவியை ராஜினாமா பண்ண துணை குடியரசுத் தலைவரை பார்க்க போகிறேன். இது 3 சுற்றுதான் அந்த டோட்டோ மாதிரி தூர்தர்ஷன் மாதிரி. இங்கே கீழே வந்து பார்த்தா சுற்ற வேண்டிய சக்கரம் இருக்குல்ல, தாவேக்கா சுற்றுறோம், அது சுத்தாமல் அங்கேயே நிற்கிது. என்னப்பா யாரோ என்னென்னமோ அரசியல் பண்ண, நீங்கள் என்ன பண்ணால் அது அப்படியே நிற்கிது. இது மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அடுத்த முறைலாம் தயவுசெய்து இந்த மாதிரி ஓட்டு போடாதீங்க. போகிறதா மொத்தமாக போட்டுருங்க. இந்த மாதிரி தொட்டக்கார மாதிரி போட்டு 5 நாள் ஆகியும் இன்னும் வந்து ஒரு வெளிச்சம் வராமல். அப்போ அநேகமாக கவர்னர் இப்படியே போச்சுன்னா கவர்னர் என்ன பண்ணுவார், வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்னர் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. வீக்கெண்டு கேரளாவுக்கு போகலாம். ஆமாம், இல்லை கேரளாவில் இன்னும் அங்கே அந்த சண்டை முடியலை, அவங்க இன்னும் அடுத்த வாரம் ஆகுங்கிறாங்க. யார் முதலமைச்சர்னு காங்கிரஸ் என்னைக்கு சீக்கிரம் தெரிஞ்செடுத்துருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் தெரியுதா உங்களுக்கு எங்கே வந்து வாஸ்து சரியாக இல்லைன்னு? எனக்கு பெருசாக வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லை. காங்கிரஸோடு சேர்ந்தது தான். அப்போ அவங்களே ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்கன்னா கூட அவங்க சீக்கிரமாக முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிரக பலன் அந்த கட்சிக்கு. அவங்க கூட தான் இப்போ 5 வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அந்த தாக்கம் இங்கே தாக்குதான்னு தெரில. அதாவது தனி மெஜாரிட்டியாக வந்த இடத்துலையும் முதலமைச்சர் இன்னும் தேர்ந்தெடுக்கல. இப்போ இதே வெஸ்ட் பெங்காலில் தெளிவாகிறாங்க. இன்னைக்கு பதவி ஏற்பு இது 11. ஆமாம் சார், அது அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இங்கே பிரச்சனையே எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னும் முடிவு வரல. இங்கே பிரச்சனையோட விஜய் வந்திருக்காரு, இன்னும் முடிவு வரல. அப்போது இது வந்து என்னென்னா இந்த ஒரு கட்சி நடத்துறது, ஒரு வியூகம், ஒரு ஆட்சியை உட்கார வைக்கிறது, அமைச்சர்களை போடுறது அப்படின்றத தாவேக்காக்கு ஒரு பெரிய பின்னணி. காங்கிரஸோட இந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் கல்ச்சருக்குள்ள தாவேக்கா கூட்டணி சேர்ன்றல தாவேக்கா மாதிரியே இல்லை. ஆனால் அது ஒன்று தான், ராகுல் காந்தி அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. டெசிஷன் மேக்கிங் இஸ் பார்ட் ஆஃப் லீடர்ஷிப். டெசிஷன் மேக்கிங்கில் தாவேக்காக்கு ஒரு பெரிய சிக்கல். கிரைசிஸில் சீக்கிரமாக எடுக்கிறது, ரொம்ப கிரைசிஸில் முடிவு எடுக்கிறதாங்க அரசியல்வாதியோட ஸ்பெஷலைசேஷனே அதான். இப்போது இது பண்ணணுமா பண்ணக்கூடாது. இப்போது ஒரு கொலை கேஸில் சங்கராச்சாரியார் மடம் வந்து பேர் அடி போகிறது, இது பெரிய இடம் தொடலாமா வேணான்னும் போது ஜெயலலிதா இஸ் டேக்கிங் அ வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் டிசிஷன். தூக்கு, கொலை கேஸா விடவே விடாது, தூக்கு. 10 ரிசர்வேஷன் வன்னியர்களுக்கு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ரயிலெல்லாம் போகிறல பெட்டி, சரி கொடுப்போம், கொடுத்ததுக்கப்புறம் வேறு சில பிரச்சனை வருது. பட் ஒரு டெசிஷன் மேக்கிங். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். இப்போ இதில் என்னென்னா இதனுடைய ராமிஃபிகேஷன்ஸ் இவ்வளவு குழப்பினதுனால இப்போ ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. தாவேக்காவை விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு பெருஞ்சதி பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோதான் எதிர்கொள்ள வேண்டியது அப்படிங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் விஜய் சாரை கேள்வி கேட்காம இருக்கக்கூடியவங்கள நம்ம எப்படி ரீட் பண்ண வேண்டியிருக்கு? எப்படி ரீட் பண்ண வேண்டியது இருக்குது? அவங்க என்ன நடந்தாலும் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே பிரச்சனையே விஜய் சார் தான் நம்ம சொல்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க.
எடு பாஜக தான் காரணன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ 118 எம்எல்ஏ வந்துட்டா அவங்க பதவி ஏற்று கொடுக்க போகிறாங்க. பட் 118 எம்எல்ஏக்கு உண்டான அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் காலதாமதம் பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது, விஜய் அவர்கள் இப்போ இந்த பொதுவாக இப்போ என்ன நடக்கும்னா, தாவேக்காவோட நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க போய் நேரு ஸ்டேடியம் போய் பார்க்குறது. இப்போது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு தான் ஸ்வேரிங் இன் செரமனி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் லாபி இருக்குல்ல நேரு ஸ்டேடியம், அதில் நின்றுட்டு இருப்பார். செங்கோட்டையனை சுற்றி ஒரு 20 பேர், ஒரு 20 பேரில் அதில் ஒரு 10 எம்எல்ஏ. உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா மேடையெல்லாம் போய் பார்த்துன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் வந்து வண்டியில் போயிட்டு வர்றது, அதுக்கப்புறமா அந்த ஈவினிங் டைமில் ஒரு டீமோட வர்றது போகுது. இப்படி தான் நடக்கணும். அதிகாரிகள் போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போகும். ஓகே ரைட், அப்படி எதுவுமே இல்லை. இப்படி தான் இருந்தது சூழல். இது கிட்ட வந்தது. அந்த சூழலை சரியாக பயன்படுத்திக்காமல் கையை நழுவி விட்டேன். சும்மா இருந்த கவர்னரை போய் காங்கிரஸை கூட்டிட்டு போயிட்டு வெறுப்பேற்றி விட்டு அவர் நம்பர் 18 காட்டுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். 118. இதுக்கப்புறம் இதை இதை எப்படி சரி செஞ்சு இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் 108லேருந்து 118 போகிறது ஈஸி. அதே இவ்வளோ கஷ்டமாக விஜய்க்கு ஆகுதுன்றது தான் தெரியல. விஜய் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும். பாப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது. ஒரு முடிஞ்சு போச்சு எலெக்ஷன், திரும்ப இன்னொரு எலெக்ஷன்ங்கிறதெல்லாம் இல்லாமல், அதாவது பீப்புள்ஸ் மேண்டேட் இந்த முறை கோயலேஷன் கவர்மெண்ட் என்பதாக நம்ம அதை புரிஞ்சுக்க, அதுக்கு தகுந்தாற் போல் எல்லாரும் செஞ்சீங்கன்னா ஸ்டேட்டுக்கு நல்லதாக இருக்குங்கிறது, மக்களுக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது, அரசியல் புதிய கட்சி தாவேக்காக்கும் அது நல்லது. மக்களுக்கான அரசியல் என்று சொல்கிறவர்கள் அதை செய்கிறார்களாங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி. நன்றி.